ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்த பெருமக்களே, நமது பட்டீச்சரம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்பிகையினுடைய ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமையானது. அந்த அம்பிகையோடு சேர்ந்த பரிவார மூர்த்திகளாக இருந்து வரக்கூடிய பாவாடைராயன், இருளன், பெரியாச்சி என்று சொல்லக்கூடிய தெய்வங்களும் வீரபத்திரர் போன்ற தெய்வங்களும் மிகவும் பழமையானது. பல நூற்றாண்டுகளாக இந்த தெய்வங்களெல்லாம் இங்கிருந்து பக்த பெருமக்களுக்கு அருளாசி செய்து வருகின்றார்கள். இந்த தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையுமே குல தெய்வமாக கொண்ட மருளாளி குடும்பத்தார் பல நூறு பேர் இருக்கின்றார்கள். இவ்வாறான தொன்மையான இந்த ஆலயமானது சென்ற 2012ஆம் ஆண்டு முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டு புதிய கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டு அழகிய வேலைப்பாடுகளுடன் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரோதி ஆண்டு ஆவணி மாதம் வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது அம்பாளின் திருவருள் துணை செய்ய குலதெய்வ குடும்பத்தார் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மேலும் அகங்காள பரமேஸ்வரி என்றும் அகங்கார பரமேஸ்வரி என்றும் அங்காளி என்றும் அழைக்கப்படுவாள் இந்த தெய்வமானவள். இந்த அம்பிகையானவள் பராசக்தியினுடைய முதல் தோற்றம். பராசக்தியானவள் அக்னி ஸ்வரூபமாக இருப்பவள். அந்த அக்னியே அனைத்திலும் இருக்கக்கூடிய சக்தி எனப்படும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அரு உருவமாகும். அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய அரு உருவத்தின் ஒரு நிழல் பிம்பம்தான் அகங்கார பரமேஸ்வரி, அங்காளி, அங்காளம்மன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவள். அந்த அம்பிகையானவள் காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் என்னும் இந்த நிலைகளை காலுக்கு கீழே அடக்கி தன்னுடைய சொரூபத்தை காட்டி இகபர சுகங்களை தரக்கூடியவள். அப்படியான இந்த அம்பிகையின் காலுக்கு கீழே 3 தலைகளை உடைய அம்பாள் இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கி வீற்றிருக்கின்றாள். இந்த அம்பிகையை பார்த்தாலே தெரியும், பல 1000 ஆண்டுகள் பழமையானவள் இந்த அம்பிகை. அப்படி ஒரு உருவம். இந்த அம்பிகை மிகவும் அழகிய தோற்றமுடன் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தரக்கூடிய அம்பிகையாக இங்கே அருள்பாலிக்கின்றாள். மேலும் இந்த ஆலயத்திலே பாவாடைராயன் என்று சொல்லக்கூடிய அம்பிகையின் பரிவாரமாகிய அந்த தெய்வமானது அருளாசி செய்து வருகின்றார். அவருக்கும் பல்வேறு குடும்பத்தினர் குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்து வருகின்றார்கள். மேலும் மதுரை வீரன், இருளன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களும் இந்த ஆலயத்திலே தனி சன்னதி கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார்கள். மேலும் இந்த பகுதியிலேயே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு உண்டு. காட்டேரி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அம்பாளின் உருவங்களிலே உண்டு. அந்த காட்டேரியிலே மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் உடையது உதிர காட்டேரி என்று அழைப்பார்கள். இரத்த போக்கு, இரத்த சம்பந்தமான தொந்தரவு உடைய பெண்களுக்கு இந்த அம்பிகையை இங்கு வந்து வழிபட்டு இங்கு தினந்தோறும் வழிபாடு செய்கின்ற பூசாரியார் கைகளினாலே விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு சென்று அதனை உட்கொண்டாலோ வயிற்றினில் தடவிக்கொண்டாலோ அந்த உபாதையானது உடனடியாக நீங்கிவிடும். இது கண்கூடாக மக்கள் கண்ட உண்மை. இந்த பட்டீச்சரம் ஆலயத்திலே இது ஒரு தனி சிறப்பு. ஆகையினாலே பக்த பெருமக்கள் அனைவரும் தவறாது மகா கும்பாபிஷேகத்தினை வந்து கண்டுகளித்து எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரியின் அருளை பெற்று பல்லாண்டு வாழுமாறு பிரார்த்தனை செய்கின்றோம். அரஹர நம பார்வதி பதயே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் பராசக்திக்கு ஜெய்.